ராணிப்பேட்டை மாவட்டம் செட்டித்தாங்கல் கிராமம் அன்று அதிர்ச்சியில் அடங்கி போனது. ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்க்க சாமியானா பந்தல், சவத்தை வைக்கும் ஐஸ் பெட்டி என அந்த வீதியே இழவு கூட்டியது. அந்த சிமெண்ட் சீட் போட்ட வெள்ளை நிற வீட்டை சுற்றிதான் போலீசாரின் முழு புலன் விசாரணையும் நடைபெற்றது. சற்று நேரத்தில் அந்த வீட்டினுள் இருந்து ஒரு சடலத்தை மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். இங்கே நடந்திருப்பது ஒரு கொடூர கொலை. உடன் பிறந்த அண்ணனை கழுத்தை அறுத்து கொன்று போட்டிருக்கிறார் தம்பி. அந்த கொலையை மறைக்க தான் இப்படி அவசரமாக பந்தல் போட்டு ஐஸ் பெட்டி வரவழைத்து இறுதிச் சடங்குக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஹரி, செல்வி. இருவருக்கும் திருமணமாக 25 ஆண்டுகள் ஆன நிலையில் ஐயப்பன், செல்வம், அரவிந்த் என்ற 3 பிள்ளைகள் உள்ளனர். இதில் 48 வயதாகும் ஹரி சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக பணியாற்றி வருகிறார். மூத்த மகனான ஐயப்பன் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் மற்ற இருவரும் அப்பகுதியில் கூலி வேலை செய்து வருகின்றனர். இவர்கள் இருவரும் தாயுடன் சொந்த ஊரிலேயே வசித்து வருகிறார்கள். ஹரியின் 2வது மகன் செல்வம் மது குடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையானவர். அடிக்கடி குடித்துவிட்டு வந்து போதையில் குடும்பத்தினரிடம் தகராறில் ஈடுபடுவது வழக்கம். மேலும் மது குடிக்க பெற்றோரிடம் பணம் கேட்டு தொல்லை கொடுப்பதும், பணம் கொடுக்கவில்லை என்றால் பெற்ற தாய் என்றும் பாராமல் ஆபாச வார்த்தைகளால் திட்டி தீர்ப்பதும் இவரது வாடிக்கை. இந்நிலையில்தான் சம்பவத்தன்றும் காலையிலேயே போதையை போட்ட செல்வம் 10 மணியளவில் தாய் செல்வியிடமும் தம்பி அரவிந்திடமும் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். கண்டித்தும் அமைதியாகாமல் தொடர்ந்து ரகளை செய்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தாய் செல்வியை ஆபாசமாக பேசி தாக்க முற்பட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த தம்பி அரவிந்த் பொறுமையை இழந்து வீட்டில் காய் நறுக்கும் கத்தியை எடுத்து அண்ணன் செல்வத்தின் கழுத்தை கரகரவென அறுத்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்.